நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரையில் இருக்கேன். விழுப்புரத்துக்கு மிக அருகில் இருக்குது இந்த திருவக்கரை. திருவக்கரையில் வடிவாம்பிகை உடனாகிய சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான தொன்மையான ஆலயம். சோழ மன்னர்கள் இந்த கோவிலை கட்டினதா சொல்கிறாங்க. அங்கே இங்கே செம்பியன் மாதேவி, அதாவது சோழ பேரரசி செம்பியன் மாதேவி கட்டின ஒரு சிவன் கோவில் கூட இங்கே இருக்குது. நம்ம இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இருக்க சந்திரமௌலீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிவலிங்கம் மேனியில் ஒரு முகம் தெரியும். அந்த அப்படிப்பட்ட சிவாலயம் தான் அந்த சிவாலயம். இதுதான் வடிவாம்பிகையோட சந்நிதி. பாருங்க, வடிவாம்பிகையோட வடிவுடைய அம்மன் வடிவாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்காங்க பாருங்க, இந்த கொடிமரம், கோயிலோட கொடிமரத்தை பாருங்க. இங்கே ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை வந்து நம்ம வாழ்வில் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் சந்திக்க முடியுன்றாங்க. அப்படிப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். கொடிமரத்தை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த சிவனோட முகம் அதில் எப்படி இருக்கு பாருங்க கொடிமரத்தை. கொடிமரத்தை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி அங்கே மேலேயும் பாருங்க, சிவனுடைய அந்த சுதை சிற்பமும் வடிவுடைய அம்மனுடைய சுதை சிற்பம் வச்சுருப்பாங்க. இதுதான் சுவாமி சன்னதி போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா குண்டலி சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தரோட சன்னதி இருக்குது. அந்த சன்னதி காமிக்கிறேன். இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா சோழ பேரரசி செம்பியன் மாதேவி கட்டின சிவன் கோவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம அந்த இங்கே பாருங்கள், அந்த கன்னியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வச்சுருக்காங்க. இந்த பெருமாள் வந்து நம்ம அதிர்ஷ்டம் இருந்தாலும் தான் பெருமாளை வழிபட முடியும். அந்த பெருமாள் தான் இந்த வழி தான் போகணும். நான் உள்ள வீடியோ எடுக்க போக முடியாது, நான் வெளியே வந்து எடுக்கிறேன். இது பாருங்கள், இதுதான் இந்த பெருமாளை பாருங்களேன், மேற்கு முகமாக காட்சி தராருங்க. ரெண்டாவது இங்கே நம்மளுக்கு அந்த பார்க்கக்கூடிய பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த பெருமாளை பார்க்க முடியும். 8 அடி உயரத்தில் காட்சி கொடுக்குறார். அப்படியே பாருங்க, இந்த குண்டலினி சித்தர் சன்னதி இருக்கு. இந்த வழியாக தான் பெருமாள் கோயிலுக்கு போனோம். இங்கே தான் அந்த இதுதான் சோழ பேரரசி செம்பியன் மாதேவி கட்டிய சிவன் கோவில். உள்ளே இருக்கார் பாருங்க, சிவலிங்கம் தெரியுது. நம்ம வீடியோ உள்ளே எடுக்க முடியாத வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இது பரிகார திருத்தலமாக இருக்குது. பரிகாரங்கள், அதாவது நம்மளுக்கு என்ன தோஷங்கள் ஏற்பட்டாலும் இங்கே வக்ரகாளி முன்னாடி இருக்காங்க. வக்ரகாளி ஏதாவது வழிபட்டு தான் அப்படியே வரிசையாக வந்து நம்ம உள்ளே வழிபட்டுருக்கோம். இந்த கோவில் ரொம்ப பழமையான தொன்மையான கோவில். இந்த கோயிலை பற்றி வரலாறுகள் நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்து நம்ம வர வீடியோங்களில் இந்த வரலாறை பற்றி சொல்லுவோம். இப்போதைக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா மழை பெய்யறதுனால நம்ம சுருக்கமாக அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வழி தான் பெருமாளுக்கு போகணும். நாங்கள் அங்கேயே வீடியோ எடுக்க போக முடியாது, அதனால் நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம சந்திரமௌலீஸ்வரர் வழிபட்டு வெளியே வர்றோம். பாருங்கள், நந்தி பாருங்கள், எவ்வளோ பெரிய நந்தி. இந்த காளியை வழிபடுறதுக்கு அப்புறம் நந்தி எவ்வளோ உயரமாக இருக்கு. நந்தி இங்கே ஒரு கல்யாண மண்டபத்தை பாருங்கள். அந்த பக்கம் எவ்வளோ அழகாக கலைஞத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கல்யாண மண்டபம் இருக்க தூண்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தூண்கள் எல்லாம் அடித்தளத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உள்ள பாருங்க, இதுதான் திருக்கல்யாண மண்டபம். நந்தி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. பலிபீடம் எடுத்து காளியோட சன்னதிக்கு போகிறோம். இது பாருங்க, சக்கரம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க கல்லுல. அந்த காலத்தில் குதிரைகள் அதை இழுத்துட்டு போகிறது போல் செஞ்சுருக்காங்க. சூரிய திருமண மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குவாங்க அந்த மண்டபம். அந்த பக்கம் இருக்கிறதா காளியோட சன்னதி. இதான் வக்ரகாளின்னு சொல்லுவாங்க. திருவக்கரையில் வக்ரகாளி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க.
இதுதான் வக்கரகாளியோட சன்னதி. உள்ள வீடியோ எடுக்க முடியாது, நான் வெளியே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு. இதுதான் வக்கரகாளியோட சன்னதி. வேண்டும் வரங்களை தருபவர் இந்த வக்கரகாளி. இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இங்கே வந்து இங்கே வடிவாம்பிகை உடனாகிய சந்திரமௌலீஸ்வரர் வழிபடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வளங்கள் நிறைய கிடைக்கும். இதுக்கு துர்க்கைக்கு விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நந்தி பாருங்க, எவ்வளோ பெரிய நந்தி பள்ளத்துக்குள்ள இருக்கு. ஒரு திருமண மண்டபத்தோட மேல் தோற்றத்தை பாருங்கள், எவ்வளோ சுதை சிற்பங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குது இந்த திருமண மண்டபம். கண்டிப்பாக நீங்களும் விழுப்புரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே திருவக்கரை வந்து இந்த வடிவாம்பிகை உடனாகிய சந்திரமௌலீஸ்வரர் வழிபடுங்க, இந்த வக்கரகாளியும் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் இந்த சிவபெருமான அருளட்டும். வடிவாம்பிகை உடனாகிய சந்திரமௌலீஸ்வரரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை கும்பிட்டுட்டு குண்டலி சித்திரையும் வணங்கிட்டு அதுக்கு பிறகு வக்கரகாளியும் வணங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் முன் போகிற வழி. இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும். ராஜகோபுரம் இப்படி தெரியுது பாருங்கள். சிவபெருமான் வந்து பிரதோஷ நாயகராக மேலே அந்த சிதையில் வடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த வக்கரகாளிகிட்ட வந்து அதாவது சகல தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த வக்கரகாளி திருத்தலம். நீங்கள் திருவக்கரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வக்கரகாளியை வழிபடுங்க. வடிவாம்பிகையுடனாய சந்திரமௌலீஸ்வரரையும் வழிபடுங்க. ரொம்ப சிறப்பு. அதோட பெருமாளையும் பார்க்குறது அதோட சிறப்பு. பார்த்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லார் வாழ்விலும் இந்த சந்திரமௌலீஸ்வரர் அருளை வழங்கட்டும் என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.